ನೋಡಿ ಜಾರ್ಜ್ ವಿಕ್ಟೋರಿಯಾ ಓಕೆ ಜಡೇರಾಣಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಐತೆ ನೋಡಿ. ನೋಡಿದೆ ಇದರಲ್ಲಿ ಇದೆ ರೇಟು ಇದು 5,000 rupees 60 coins ಬಂದಣ್ಣ ಜಾರ್ಜ್. ಓಕೆ ಎಲ್ಲ ಅಣ್ಣ 300 ಮಾಡಿ ಅಣ್ಣ 50 ಮಾಡಿ ಅಣ್ಣ ನೋಡಿ ಅಣ್ಣ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ 220 ಮಾಡಿ ಅಣ್ಣ ಏನೂ ಸಿಗಲ್ಲ ಅದಕ್ಕೆ. ಓಕೆ ಇದೆಲ್ಲ ರೇಟ್ ಆ ರೇಟ್ ಏನೇನಾ ಎಲ್ಲ ಹಳೆ coins ಅಣ್ಣ ಇದು. ಇಲ್ಲ ಇದು ರೇಟ್ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಇದು ಎಲ್ಲ ಬರೋದಣ್ಣ. ಓಕೆ ಪೇಪರಲ್ಲಿ ಮರ್ಚಿಕೊಡ್ತೀನಿ. ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಬಂದು 5,000 rupees ಎಲ್ಲ. ஓகே ಎಲ್ಲ ನೋಡಿ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் கனிகம் ரோடு, அதாவது சிவாஜி நகர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற ஆர்டி நகர் போகிற வழியில் கனிகம் ரோடு இருக்குங்க. கனிகம் ரோட்டில் பழைய காயின் கலெக்ஷன்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க ரோட் சைடு கடையில். இங்கே பார்த்தோமா நம்ம இப்போ 5 பைசா 10 பைசா 1 பைசா 2 பைசா இது போல் பழைய ஹிஸ்டாரிக்கல் காயின்ஸ் தான் இங்கே இருக்குது. பழைய மன்னர்கள் காயின், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த பொருட்கள்லாம் இருக்குதுங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த பித்தளையில் இருக்குது. அப்புறம் இந்த சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. இது சின்ன சின்ன சாமி சிலையாக அழகாக இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எல்லா ஹிந்து சாமி சிலைகளும் வச்சுருக்காங்க. ஹனுமான்லேருந்து ஸ்ரீராமா, லக்ஷ்மண், அப்புறம் சிவன், விஷ்ணு, லக்ஷ்மி, இது போல் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷோகேஸ் பண்ணியிருக்கேன், அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஹனுமான்லேருந்து எல்லா சாமி சிலையுமே இருக்குது. என்னோடய ரேட்டு வந்து 100லேருந்து 150, 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த சிலையை பொறுத்து, சின்னதாக இருந்தால் 100, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 150, இது போல் ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் பாருங்கள், இதில் எல்லாமே எல்லாம் டிஃப்ரெண்ட் போஸஸில் இருக்குங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் போஸில் இருக்குது. மகாவிஷ்ணு எல்லாமே டிஃப்ரெண்ட் போஸில் இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தோம்னா பழைய காலத்து சிலைன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்து சின்ன சின்ன சிலைங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் காயின் பார்த்தோமா, இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன காயின் இருக்குங்க. இந்த 1 பைசா 2 பைசா காயின்ஸ் இதெல்லாம் செம்பு காயின் இருக்குது, பித்தளை காயின் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், என்ன இருக்குது, வெள்ளி காயினுங்க. இந்த வெள்ளி காயின் வந்து 75 ரூபா சொல்கிறாங்க. ஒரு காயின் வந்து 75 ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சின்ன காயினாக இருக்கிறதுலாம் வந்து 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50, 150, 200, 500 வரைக்கும் இருக்குது காயின். அந்த பெரிய காயின்லாம் பார்த்தோமா 500 வரைக்கும், 500, 750 கூட சொல்கிறாங்க. அந்த பெரிய காயின் இருக்குது, ரொம்ப பெரிய காயின் இருக்குது. அதெல்லாம் 750 ரூபான்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நான் புதுசாக இருக்குது. எல்லா காயின்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குங்க. நான் பார்க்காத காயின்ஸ்லாம் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, ராதா சீதா, மேலே பாருங்கள், இந்த சிம்பிள்ஸோடு இருக்குது. யூகே காயின் ஒன்று இருக்குது. யூகே நிறைய புது காயின் ஒன்று. அப்புறம் இந்த பழைய மன்னர்கள் காயின், பழைய கல்வெட்டுகள், அப்புறம் இந்த அனிமல்ஸ், விலங்குகள் பற்றி காயின்ஸில் பொறிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின் இதெல்லாம். அப்புறம் இந்த சாமிக்கு நம்ம விளக்கு வைப்போம் இல்லைங்களா, பாருங்கள், பித்தளையில் இருக்குது. இது வந்து 750 ரூபா, 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. சைஸ் சின்னது பெருசாக இருக்குது. இந்த காயினில் பாருங்கள், இந்தியா ஃப்ளாக் பொறிச்சிருக்கு. விநாயகர் சாமி. ஸோ இந்த வீடியோ நம்ம எடுத்த இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நீங்கள் 50 ரூபாயிலேருந்து பழைய காயின் கலெக்ஷன் இருக்குது. 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டில் 500, 750 வரைக்கும் காயின்ஸ் இருக்குது. சாமிஸில் 50 ரூபாயிலேருந்து இருக்குங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தட்டு வந்து 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே பழைய காலத்துக்கு. அதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா பழைய ஹிஸ்டாரிக்கல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பஞ்சுனா அந்த ஒரு பவுச்சரில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பவுச்சர், அப்போ அது மேலே அந்த பவுச்சர் வந்து டோட்டலாக வந்து 5,000 ருபீஸ் சொல்கிறாங்க. பவுச்சரில் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே பழைய காயின்ஸ் வந்து 5,000 ருபீஸ் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.